ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பன்னீர் மசாலா ரெடி பண்ணலான்னு தான் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பன்னீர் வந்து வீட்லேயே ரெடி பண்ணது, நல்லா சாஃப்டாக கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரியே இருந்தது. பன்னீர் மசாலாவுக்கு ஒரு ஜாரில் 4 தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நெய் போட்டு அதிலே மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், பன்னீரும் போட்டு 1 மினிட் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, கடுகு எல்லாம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுறலாம். அதுலேயே கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வெங்காயத்தோடையே நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு, தயிர் எல்லாம் அரைச்சி வச்சதை ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறலாம். பன்னீர் மசாலா ரெடி பண்ணும் போது சப்பாத்தியும் சைட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டேன். மசாலாலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பன்னீர் போட்டு 1 மினிட் மட்டும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம்.